குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் நாட் லாஸ்ட் கிளாஸ் பட் இயர்லியர் கிளாஸ். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய 5th செஷன் ஏபிபி எக்ஸாமில் 5வது கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பேப்பர் 1 இந்தியன் பீனல் கோட் ஐபிசி. சரியா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு யுவர் ஏபிபி எக்ஸாம். இந்த ஐபிசியில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ் பார்த்தோம், டெஃபினேஷன் கொஞ்சம் பார்த்தோம், அதுக்கப்புறமா பேமெண்ட் ஆஃப் ஃபைன் அதுதான் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது. செக்ஷன் 63 அமௌண்ட் ஆஃப் ஃபைன் அது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஐபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 106 வரைக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1லேருந்து 106 அண்ட் தென் செக்ஷன் 299லேருந்து 511 இந்த ரெண்டு போர்ஷனா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு முதல்ல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மித்த செக்ஷன்ஸை நம்ம மேம்போக்கா பார்த்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த செக்ஷன் 106 வரைக்கும் இருக்கிறது தான் ஜென்ரல் டெஃபினிஷன், ஜென்ரல் எக்ஸெப்ஷன், இதெல்லாம் வந்து செக்ஷன் 106 வரைக்கும் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். அந்த 1 to 106 பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை மூணா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் செக்ஷன், தென் பனிஷ்மெண்ட் செக்ஷன், தென் ஜென்ரல் எக்ஸெப்ஷன் செக்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பனிஷ்மெண்ட் செக்ஷன். பனிஷ்மெண்ட்ல ஃபைன் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். செக்ஷன் 63 ஸ்பீக்ஸ் அபவுட் அமௌண்ட் ஆஃப் ஃபைன். அமௌண்ட் ஆஃப் ஃபைன் எவ்வளோ ஒரு அஃபென்ஸுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போது அந்த பர்டிகுலர் செக்ஷன்லேயே போட்டிருக்கோம். ஃபைன் எக்ஸீடிங் 10,000 rupees, ஃபைன் எக்ஸீடிங் 1,000 rupees, அந்த மாதிரிலாம். சரியா? அப்போ ஃபைன் வந்து எப்படி அதோட பிரின்சிபல் என்ன செக்ஷன் 63 சொல்லியிருக்குன்னா ஃபைன் கேன் பி என்னது அன்லிமிட்டட் பட் இட் கேனாட் பி எக்ஸசிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தரால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த பேர்டனை தான் அவர் மேல நம்ம இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஃபைனை பத்தின ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் 63. அப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 64 சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். செக்ஷன் 65 லிமிட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ஃபைன், limit to imprisonment for non-payment of fine when imprisonment and fine awardable. Section 65. Section 64 என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் ஃபைன் கட்டல அப்படின்னா in additional to the imprisonment he can be given further imprisonment அப்படின்னு சொல்றது செக்ஷன் 64. செக்ஷன் 65 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா a case where both imprisonment and fine has been awarded in a sentence. அதாவது ஒருத்தருக்கு தண்டனையில என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வருட கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் உங்களுக்கு விதிக்கப்படுகிறது. அதை கெட்ட தவறும் பட்சத்தில் நீங்கள் இத்தனை காலம் வந்து மேற்கொண்டு நீங்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது எவ்வளவு காலம் ஒருத்தர் வந்து ஒரு அபராதத்தை கட்ட முடியலங்கிற அதுக்காக எவ்வளவு காலம் ஒருத்தருக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செக்ஷன் 65. 65 வந்து என்னது, கேஸ் வேர் போத் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இஸ் அவார்டட். இப்போ இம்ப்ரிசன்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், பிளஸ் ஃபைனும் இம்போஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஃபைனை இம்போஸ் பண்ணா எவ்வளவு நாள் வந்து ஒருத்தரை உள்ள வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் த இம்ப்ரிசன்மெண்ட் பீரியட். அதுதான் வந்து அவங்க வந்து ஃபைனை இம்போஸ் பண்ற ஃபைனு இது பண்றதுக்கு என்ன பண்றது, அவரை வந்து நம்ம இம்ப்ரிசன்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம். அதுதான் செக்ஷன் 65 சொல்லுது. அதாவது 1/4 ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனை கெட்டாம போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அதை 6 மாசம் அதிகபட்சம் அதுக்காக அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கலாம், அதற்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் என்னது செக்ஷன் 65. செக்ஷன் 65 என்ன சொல்லுதுன்னா the term for which the court directs the offender to be imprisoned in default of payment of fine shall not exceed 1/4 of the term of imprisonment which is the maximum fixed for the offense if the offense be punishable as well as fine. அதாவது ஒருவருக்கு எவ்வளவு தண்டனை அதிகபட்சம் கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இப்போ தெஃப்ட் செக்ஷன் 378 அப்படின்றாங்க, மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் வந்து 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஃபைனை வந்து கெட்ட தவற பட்சத்துல அந்த மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் 3 இயர்ஸ்க்கு 1/4 ஆஃப் த இதை தான் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும். இன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் இன் கேசஸ் வேர் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இஸ் இம்போஸ்ட். ரெண்டுமே இருக்கும் பட்சத்துல செக்ஷன் 65 would be applicable. சரியா? செக்ஷன் 66 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன்னா ஹவு இட் ஷுட் பி அப்படிங்கிறத இது பண்றது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 3 வருஷம் அப்புறமா ஃபைனை கட்ட தவறுனதுக்கு 6 மாசங்கிற போது அப்ப என்னது இந்த 3 மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் 6 மாசம் கமன்ஸ் ஆகும். அதுதான் வந்து செக்ஷன் 66. செக்ஷன் 67 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் when offense punishable with fine only when the offense punishable with fine only. So section 65 section 67 ஒன்னோட ஒன்னு ரிலேட்டட். செக்ஷன் 65 என்ன சொல்றாங்க, கேஸ் வேர் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இஸ் அவார்டட். ஒருத்தருக்கு சிறை தண்டனையும் கொடுத்து அபராதமும் விதிக்கப்பட்டால் அப்போ அவர் அந்த அபராதத்தை கெட்ட தவறினால் அவருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்கிறது செக்ஷன் 65. செக்ஷன் 67 என்ன சொல்றாங்கன்னா, வெறும் அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸா இருக்கு. அப்படி அபராதம் விதிக்க ஒருத்தர் தவறினால் அவருக்கு வந்து எவ்வளவு நாள் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 67. சரியா? இப்போ இந்த செக்ஷன் 67ல 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபைன் அமௌண்ட் வந்து 50 ரூபாய் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் வரைக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அதற்கு மேல அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் விச் இஸ் நாட் எக்ஸீடிங் 50 ருபீஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 months வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் 2 months. அது கம்மியாகவும் இம்போஸ் பண்ணலாம், ஜட்ஜோட டிஸ்கிரிஷன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வேர் த ஃபைன் இம்போஸ்ட் இஸ் 50 ருபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 months. அதே மாதிரி ஃபைன் எக்ஸீடிங் 100 ருபீஸ் அப்படிங்கிற போது எவ்வளோ 4 months. சரியா? 50 ருபீஸ்ங்கிறது 2 months, 100 ருபீஸ்ங்கிறதுக்கு 4 months, and in all other cases the maximum period of imprisonment is 6 months for default of payment of fine where the punishment is only fine only. இது ரெண்டு செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 65 செக்ஷன் 67. செக்ஷன் 65 வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைன், செக்ஷன் 67 வந்து ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்ணக்கூடிய அஃபென்சஸ். சரியா? ஸோ இது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தென் 68 and 69 என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் டு டெர்மினேட் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவர் கெட்ட தவறிட்டதுனால அவருக்கு அதிகபட்சம் நம்ம எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம்? ஆஸ் பர் செக்ஷன் 67 6 மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போ ஜட்ஜ் என்ன பண்றாரு, அவருக்கு 6 மாசம் கொடுத்துடுறாரு. அபராதம் கெட்ட தவறினதுக்காக எவ்வளவு ரூபாய் அபராதம் வச்சிருக்காரு? 10,000 ரூபாய் அபராதம் வச்சிருக்காரு. அப்போ அந்த பணத்தை அவர் எப்ப கட்டினாரோ இம்மிடியட்டா அவருடைய அந்த இது வந்து டெர்மினேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 68. 69 வந்து ப்ரொபோஷனல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப 10,000 ரூபாயில ஒருத்தர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, 5 மாசம் 5,000 ரூபாய் கட்டிடுறாரு அப்படின்னா அந்த இம்ப்ரிசன்மெண்ட் எப்ப டெர்மினேட் ஆகும்? அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த். சரியா? ஏன்னா 6 மாசம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்ட தவறிட்டதுனால அவர் என்ன பண்றாரு, சிறையில் இருக்கும் பொழுது 5,000 ரூபாய் கட்டுகிறார் அப்படின்னு சொன்னா பாதி ரூபாய் கட்டிட்டாரு. அப்போ அவர் உள்ள சர்வ் ஆகிட்டு இருக்கிறது தேர்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த் ஹி வுட் பி ரிலீஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து வித் ரிகார்ட் டு ஃபைன். செக்ஷன் 69 செக்ஷன் 69 என்னது? ப்ரொபோஷனேட் டெர்மினேஷன். செக்ஷன் 69 இஸ் ப்ரொபோஷனேட் டெர்மினேஷன். செக்ஷன் 65, 67, 69 இந்த மூணு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். தென் 70 வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனை வந்து இம்போஸ் பண்ண ஃபைனை எவ்வளவு காலத்துக்குள்ள லெவி பண்ணலாம், எப்படி கலெக்ட் பண்ணலாம், எவ்வளவு காலத்துக்குள்ள, வாட் இஸ் த லிமிடேஷன் பீரியட் ஃபார் லெவிங் ஃபைன் அப்படின்னு சொல்லும் போது செக்ஷன் 70 என்ன சொல்லுதுன்னா, வித்தின் 6 years ஆஃப்டர் பாசிங் ஆஃப் த சென்டென்ஸ். வித்தின் 6 years ஆஃப்டர் பாசிங் ஆஃப் த சென்டென்ஸ் எ ஃபைன் மே பி லெவிட். லெவிட்னா என்னது? கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை, ஒருத்தர் மேல ஒரு விதிக்கிறது. எப்ப விதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சென்டென்ஸ் பாஸ் பண்ணதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அவர் வந்து ஒரு சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு வராரு அப்படின்னா அந்த சிறை தண்டனை 6 மாதத்தை விட அதிகமான நாட்களை கொண்ட சிறை தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா அவர் அந்த சிறை தண்டனையை முடிக்கிறதுக்குள்ள அந்த ஃபைனை லெவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரியா? அதே மாதிரி செக்ஷன் 70 இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய லயபிலிட்டியோ இல்ல வித் ரிகார்ட் டு ஃபைன் அந்த என்ன சொல்றது, அந்த இது வந்து டெர்மினேட் ஆகாது. அவருடைய லீகல் ஏர்ஸோ இல்ல அவங்களுடைய மற்றவர்களோ அதை கெட்டுவதற்கான இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 70. தென் செக்ஷன் 71 லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ்.
இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரே 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 ஒரு சம்பவத்துடைய தொடர்ச்சியில ஒரு சம்பவத்துல 10 வருட தண்டனையும், இன்னொரு சம்பவத்துல 5 வருட தண்டனையும், இன்னொரு சம்பவத்துக்கு 4 வருட தண்டனையும் குடுத்திருக்கோம். அப்போ ஒருத்தர் அதிகபட்சம் ஜெயில்ல எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 71. செக்ஷன் 71 வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த டிஃபரண்ட் அஃபென்சஸ்ல எந்த அஃபென்ஸ்க்கு லாங்கஸ்ட் பனிஷ்மென்ட் இருக்கோ, அதுதான் ஒருத்தர நீங்க ஜெயில்ல வைக்கணும்னு சொல்றது செக்ஷன் 71. சோ அப்ப செக்ஷன் 71 இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேல 3 சார்ஜ் போடப்பட்டிருக்கு. என்னென்ன சார்ஜ்? டக்காய்டி, அதுக்கப்புறமா இல்லீகல் கன்ஃபைன்மென்ட், அப்புறம் இன்னொரு செக்ஷன் வச்சுக்கோங்களேன். அப்ப 3த்தையும் தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செக்ஷன் 71 என்ன சொல்லுதுன்னா, ஆ ஷால் பி பனிஷ்ட் வித் மோர் தென் சிவியர் எனி ஒன் ஆஃப் சச் அஃபென்சஸ். எது ரொம்ப லென்த்தியா இருக்கோ, எது ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த சென்டென்ஸை தான் அவர் அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 71. லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். when there are several offenses then it does not mean everything should be run separately. நம்ம எப்பயுமே தண்டனை வந்து கன்கரண்ட்லி தான் ரன் ஆகும், ஒரே நேரத்தில் தான் ரன் ஆகும். அப்போ ஒருத்தருக்கு 10 வருஷம் ஒரு ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு சார்ஜுக்கு, இன்னொரு இதுக்கு 6 வருஷம், இன்னொரு இதுக்கு 4 வருஷம் அப்படிங்கிற போது அந்த முதல் 4 வருஷம் முடியும் பொழுது அந்த 3வது சார்ஜ்ல இருந்து அவர் வந்து முடிச்சிட்டாருன்னு அர்த்தம் அவருடைய பனிஷ்மெண்ட்டை. புரியுதா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 71. அடுத்து வந்து செக்ஷன் 72 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் பர்சன் கில்ட்டி ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட்டிங் தட் இட் இஸ் டவுட்ஃபுல் ஆஃப் விச். ஒருவருக்கு 2-3 அஃபென்ஸ்ல தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, ஆனா எதற்கு எந்த தண்டனை என்பது தெளிவாக இல்லை அப்படின்னா லோவஸ்ட் என்னவோ அதை தான் அவருக்கு வழங்கணும், இன்ஃபிளிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 72. சரியா? இதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 செக்ஷன் வரும், 73, 74 and 75. அதுல 73 and 74 ஸ்பீக்ஸ் அபவுட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். செக்ஷன் 73 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்றது 73. செக்ஷன் 74 வந்து லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சரியா? சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ங்கிறது தனியா ஒரு தண்டனை கிடையாது. ஒருவருக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த குற்ற செயலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டக்காய்டி, அப்ப அந்த டக்காய்டிக்கு வந்து ஜட்ஜ் வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஐபிசியில் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, அஃபென்ஸ் பனிஷபிள் வித் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையில நீதிபதி அந்த காலத்துல அந்த காலகட்டம், இப்போ ஒருத்தருக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை, அதான் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். தட் இஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஹார்ட் லேபர். சரியா? ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். சோ அப்போ அந்த 10 வருட கடுங்காவல் தண்டனையில் ஒரு பகுதியை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமை சிறை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த மாதிரி தனிமை சிறையில் அனுபவிப்பதற்கு உத்தரவிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. சரியா? அப்போ சிம்பிள் இம்ப்ரிசன் மட்டும் பாஸ் பண்ணக்கூடிய அஃபென்ஸுக்குல நீங்க என்ன பண்ண முடியாது, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் இம்போஸ் பண்ண முடியாது சென்டென்ஸ்ல. இது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 73 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த செக்ஷன் 73ல 3 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் எவ்வளவு காலம் ஒருத்தர சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமை சிறை இல்லைன்னா இருட்டு சிறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து எவ்வளவு நாளுக்கு ஒருத்தரை வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மாதங்களுக்கு தான் ஒருத்தரை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் பீரியடை பொறுத்து இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு அதிகபட்சமே வந்து 6 மாதத்திற்குள் தண்டனை வழங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 மாதத்துக்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னா அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் 1 மந்த் கொடுக்கலாம். அதாவது அஃபென்ஸ் நாட் எக்ஸீடிங் த பனிஷ்மெண்ட் நாட் எக்ஸீடிங் 6 மந்த்ஸ். 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தண்டனை முடிகிற மாதிரி ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா அப்போ உங்களுக்கு அதிகபட்சம் 3 மாசம் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் ஜெனரலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, when the punishment is not exceeding 6 months the period of solitary confinement cannot be more than 1 month அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி when the punishment given is not more than 12 months, அதாவது 1 year அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா 1 இயர் எக்ஸீட் ஆகாம இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து அதிகபட்சம் நம்ம 2 months வந்து கொடுக்கலாம். சரியா? 1 month, 2 month and 3 month நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அஃபென்ஸ் வந்து 6 monthsக்கு மிகாமல் இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 1 month சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல அடைச்சு வைக்கலாம். அதே மாதிரி அஃபென்ஸ் வந்து நாட் எக்ஸீடிங் 1 இயரா இருந்தா 2 months சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல அடைச்சு வைக்கலாம். இன் அதர் கேசஸ் the maximum period வந்து 3 months சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல அடைச்சு வைக்கலாம். ஸோ இதுதான் சொல்றதுதான் செக்ஷன் 73. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறாங்க. அதாவது offenses in which rigorous imprisonment can be awarded. அந்த கேஸ்ல ஜட்ஜ் என்ன பண்ணலாம், போர்ஷன் ஆஃப் த ரிகோரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டா நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லி
குடுக்கலாம். சரியா? ஆ அதுவும் சில விஷயங்களுக்கு உட்பட்டு. அதிகபட்சம் 3 மாதங்கள் தான் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் குடுக்க முடியும். அதுவும் எந்த மாரியான கேஸஸ்க்கு 3 வருடங்கள் குடுக்க முடியும்? when the punishment is exceeding 1 இயரா இருந்தா மட்டும் தான் 3 மாதங்கள் குடுக்க முடியும். when the punishment is not exceeding 6 monthsனா 1 மந்த் தான் ரிக்ரெஸ் இம்ப்ரெஷன் குடுக்க முடியும். when the punishment is not exceeding 1 இயர்னா 2 மந்த்ஸ் தான் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் குடுக்க முடியும். சரியா? இதுதான் செக்ஷன் 73. செக்ஷன் 74 என்ன சொல்றாங்கன்னா, லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட். ஒருத்தருக்கு எவ்வளவு தண்டனை குடுக்கலாம்? தனிமைச் சிறை எத்தனை மாதங்கள் குடுக்கலாம் அப்படிங்கிறத போன செக்ஷன்ல சொல்லிட்டாங்க. அத எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் தொடர்ச்சியாக 1 வாரம், 1 மாதத்தில் தொடர்ச்சியாக 1 வாரம் வரைக்கும் தான் இது சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ட அனுபவிக்கிற மாதிரி அவர் அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 74. லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க செக்ஷன் 74. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன் எக்ஸிக்யூட்டிங் எ சென்டென்ஸ் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் அப்படின்னு போட்டு சச் confinement shall in no case exceed 14 days at a time with intervals between the period of solitary confinement of not less duration than such periods, and when the imprisonment awarded shall exceed 3 months, the solitary confinement shall not exceed 17 days in any month of the whole imprisonment awarded அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 14 days in a given interval சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் ஒருத்தர் கொடுக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 வருட கடுங்காவல் தண்டனையில 3 மாசத்தை நீங்க சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்டா இம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 3 மாசத்தை நீ ஒரே ஸ்ட்ரெச்ல இருந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமானா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 14 டேஸ் தான் அட் அ டைம்ல வந்து ஒருத்தரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரியா? அதாவது when the punishment is more than 6 months, it should be interval வந்து 14 days at a time. when the punishment given is less than 6 months, இது வந்து என்னது, இந்த பனிஷ்மெண்ட் கிவன் சொல்றது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்ற விஷயம். புரியுதா உங்களுக்கு? ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல எத்தனை நாள் நீங்க சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தனிமை சிறைமையில் அடைக்கலாம்னு சொல்றது தான் செக்ஷன் 73. இப்ப செக்ஷன் 74 என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொடுங்காவல் தண்டனை 6 மாதங்களுக்கு மிகையானதாக இருந்தால் அப்போ ஒரு காலகட்டத்துல 7 நாட்களுக்கு மிகாமல் தொடர்ச்சியாக நீங்க அடைக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே வந்து இதுக்கு கீழே கம்மியா இருந்தா 14 நாட்களுக்கு உள்ள அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 74. தென் செக்ஷன் 75 இஸ் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட். என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்னா அதிகப்படியா தண்டனை வழங்குவது. ஒருவர் சில செயல்களை மீண்டும் மீண்டும் செய்தால் அப்ப அவர்களுக்கு அந்த செயலுக்கான தண்டனையை விட, உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 சாப்டரை மென்ஷன் பண்றாங்க. when the offense fall under chapter 12 or chapter 17. chapter 12 வந்து எனக்கு தெரிஞ்சு offenses relating to government stamps and coins. chapter 12 offenses relating to coin and government stamps. அதே மாதிரி chapter 17 வந்து offenses against property. இந்த 2 சாப்டர்ல வரக்கூடிய ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சு அவர் ஏற்கனவே 3 வருடங்களோ அதற்கு மேலோ சிறை தண்டனை பெற்றிருந்தால் அதே தவறை அவர் மறுபடியும் செய்யும் பட்சத்தில் அவருக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சப்சிக்வெண்டா அதே தண்டனையை விட திருப்பி உனக்கு டபுள், இப்ப 3 வருஷம் பண்ணிருக்கியா, அடுத்த முறை பண்ணா 6 வருஷம் கொடுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு எவ்வளவு அதிகபட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸோ இல்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 75. shall be guilty of any offense to imprisonment for life for like term shall be subject for every such subsequent offense to imprisonment for life or to imprisonment of either description of term which may extend to 10 years. இதான் enhanced punishment. அப்ப இந்த enhanced punishment எந்த ப்ரொவிஷனுக்கு மட்டும் அப்ளை ஆகும்? offenses relating to coins and government stamps. ஃபேக்கா வந்து இது பண்றாங்க இல்லையா, counterfeit coins, counterfeit currency, அந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கும், அதுக்கப்புறம் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி, ஃபோர்ஜரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இம்பர்சனேஷன், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பொருந்தும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு பனிஷ்மெண்ட், என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு, பனிஷ்மெண்ட்டை எப்படி அனுபவிக்கணும், ஃபைனை பத்தின விஷயங்கள், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், இதெல்லாம் நம்ம பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். செக்ஷன் 53ல ஆரம்பிச்சு செக்ஷன் 75 வரைக்கும் இருந்தது. இப்ப அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய லாஸ்ட் போர்ஷன்
என்னது ஜெனரல் எக்ஸெப்ஷன். செக்ஷன் 76ல ஆரம்பிச்சு செக்ஷன் 106 வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஜெனரல் எக்ஸெப்ஷன். சரியா? இந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 76 அண்ட் 79 ஆர் இன்டர் ரிலையபிள். 76 அண்ட் 79. 76 என்ன சொல்லுதுன்னா act done by a person bound or by mistake of fact believing himself bound by law. believing himself bound by law. இதுக்கு அப்படியே இன்டர் ரிலேட்டட் செக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா 79, 76 அண்ட் 79. நீங்க ஒரு மீனிங்னு போட்டோ இல்ல சினானிம்ஸ்னு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 76 அண்ட் 79. 76 வந்து bound by law. a person by mistake of fact he believes he is bound by law to do something அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல வந்து he is justified by law அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ bound by law அப்படிங்கிற போது பவுண்ட் பை லானா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றோம். ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆளை மாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்போ வந்து என்னது? இட் இஸ் அ கம்மிங் அண்டர் ஜெனரல் எக்ஸெப்ஷன் பிகாஸ் he has done that since believing that he is bound by law. இவன் தான் அவன் அப்படிங்கிற அந்த போனஃபைட் இதுல ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சா அது வந்து செக்ஷன் 76 கீழே வரும். செக்ஷன் 79க்கு கீழே ஜஸ்டிஃபைடு பை லா அப்படின்னு வரும். ஜஸ்டிஃபைடு பை லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து பர்சனல் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சிஆர்பிசில பார்ப்போம். அப்போ ஒரு கொலை குற்றம் நடக்கும் பொழுது அந்த கொலையாளியை அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த தனிநபருக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு சிஆர்பிசில. அப்ப நான் அந்த மாதிரி நான் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. நான் அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபரை என்ன பண்றேன்? கன்ஃபைன் பண்றேன். அவனை அங்க எங்கன்னு போக விடாம ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடுறேன். ஆனால் அதற்கு அப்புறமாக தான் தெரிய வருது அந்த நபர் அதை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ல இல்ல சடன் ப்ரொவகேஷன்ல செஞ்சிருக்காரு. சோ இது அஃபென்ஸா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு என்ன தெரியாது? அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ல நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஐ டூ சம்திங் ஆன் த பிலீஃப் தட் ஐ ஆம் ஜஸ்டிஃபைடு பை லா அப்படிங்கிற போது அதுதான் வந்து 79ல வரும். 76 வந்து பவுண்ட் பை லா. லா கிவ் சம் அத்தாரிட்டி டு யூ. அதனால அதுல ஒரு தவறு ஏற்பட்டா 76. லா உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுக்கல ஆனா கொடுத்துருக்கிறதா நினைச்சு நீங்க ஒரு சம்பவத்தை செஞ்சீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் அதுதான் வந்து செக்ஷன் 79ல வரும். 76 அண்ட் 79 இன்டர் ரிலேட்டட். அடுத்து 77 அண்ட் 78 இன்டர் ரிலேட்டட். 77 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ் when acting judicially. நம்ம நிறைய பார்ப்போம். ஜட்ஜ் வந்து தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை வந்து நம்ம வந்து பதிலுக்கு தண்டனை கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? 77 வந்து gives protection. ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ் when acting judicially. அப்புறமா செக்ஷன் 78 ஆக்ட் then pursuant to judgment or order of court. சரியா? ஒரு கோர்ட் வந்து எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிருச்சு. நான் அந்த எவிக்ஷன் ஆர்டரை ஒரு சில பேரை கூட்டிட்டு போய் அதுபடி பிரேக் ஓப்பனோ இல்ல பெயிலிஃப் கூட்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்றேன். அந்த பிலீவ் தட் த கோர்ட் கிவன் ஜட்மெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி டு கிவ். அதுக்கு ப்ராப்பர் அஜுடிகேஷன் இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, வேலிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்கிற நம்பிக்கையில நான் போய் செய்யறேன். அப்ப அந்த செயலையும் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல தான் வரும். சரியா? இதுதான் வந்து 77 அண்ட் 78. 77 வந்து ஆக்ட் ஆஃப் அ ஜட்ஜ். 78 வந்து ஆக்ட் இன் பர்சுவன்ட் ஆஃப் ஜட்மெண்ட். ஜட்மெண்டின் தொடர்ச்சியாக இல்ல ஒரு நீதிமன்ற உத்தரவின் தொடர்ச்சியாக செய்யும் செயல். அதுதான் 78. ஸோ இப்போ இந்த 4 செக்ஷன் பார்த்தோம். 76, 77, 78 அண்ட் 79. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 80. 80 அண்ட் 81 ஆர் இன்டர் ரிலேட்டட். 80 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இன் டூயிங் எ லாஃபுல் ஆக்ட். ஆக்சிடென்ட் இன் டூயிங் எ லாஃபுல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பட்டறையில சுத்தியலை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்க பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த சுத்தியோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா? அது பறந்து வந்து ஒருத்தர் மேல விழுந்து அவர் காயம் ஏற்படுத்தியது. அவர் வந்து நியாயமான முறையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஆக்சிடென்ட் இன் டூயிங் அ லாஃபுல் ஆக்ட். சரியா? இப்போ வந்து டாட்ஸ்ல வந்து இது எப்படி வரும்? டாட்ஸ்ல இதை கம்பேர் பண்ணி படிக்கிறதா தான் இந்த செக்ஷனை, அதாவது செக்ஷன் 80 ஆக்சிடென்ட் இன் டூயிங் அ லாஃபுல் ஆக்ட்ங்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா கன்சென்ட்டோட இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு நபர் இன்னொரு நபர் சேர்ந்து ஒரு செயலை செய்யறாங்க, அதை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். சரி, ஆக்சிடென்ட் இன் டூயிங் அ லாஃபுல் ஆக்ட் வந்து செக்ஷன் 80. செக்ஷன் 81 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 81 வந்து act likely to cause harm but done without a criminal intent and to prevent other harm. அதுதான் வந்து செக்ஷன் 81. சரியா? அப்போ ஒரு ஒரு தப்பை தவிர்க்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த இன்னொரு தப்பு அதுக்கு பேர் தான் செக்ஷன் 81. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஆக்ட் டூயிங் அ லாஃபுல் ஆக்ட். செக்ஷன் 81 என்னது?
இதை வந்து நம்ம லாஃபுல் ஆக்ட்னு சொல்ல முடியாது. பட் டு பிரிவென்ட் அனதர் ஹார்ம் வி ஆர் டூயிங் திஸ் வித்தவுட் எனி கிரிமினல் இன்டென்ஷன். அப்போ இந்த செயல் செஞ்சு ஒருத்தர் மேல ஒரு சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா he has to prove two things. He does not have criminal intention, and second thing, he does it that in order to prevent the other harm அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு பரவுது. ஸோ அப்போ அந்த நெருப்பு பரவாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஒரு புல்டோசர் வச்சு டெமாலிஷ் பண்றோம். அப்படி டெமாலிஷ் பண்ணலன்னா இதை விட பெரிய ஹார்ம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யும் பொழுது அதுதான் வந்து என்னது, act likely to cause harm but done without criminal intent and to prevent other harm. Section 80 and 81. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 76 ஞாபகம் வச்சோம். 76 79 இன்டர்கனெக்டட், 77 and 78 இன்டர்கனெக்டட், 80 வந்து ஆக்சிடென்டா நடக்கிறது, 81 வந்து டு பிரிவென்ட் அனதர் ஹார்ம் வித்தவுட் கிரிமினல் இன்டென்ட் செய்யறது 81. சரியா? அடுத்து 82 and 83 இது ரெண்டுமே வந்து இன்டர்கனெக்டட். 82 தான் வந்து டோலி இன்கேபெக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? 7 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு செயலை செய்தால் அது தவறாகாது. டோலி இன்கேபெக்ஸ், சைல்ட் கேன் டூ நோ ஹார்ம் அப்படிங்கிறது ஒரு பிரிசம்ஷன். குழந்தை தீங்கு இழைக்காது அப்படிங்கிறது ஒரு அனுமானம். சரியா? அது வந்து 82. அப்புறம் 83 வந்து இம்மெச்சூரிட்டியின் காரணமாக, அதாவது பகுத்து அறிவதற்கான காரணத்தை பயன்படுத்த முடியாதனால 7 வயதிற்கு மிகுதியான ஒரு குழந்தை, ஆனால் 12 வயதிற்கு குறைவான ஒரு குழந்தை எந்த செயலை செய்தாலும் அது குற்றமாகாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 83. ஆக்ட் ஆஃப் அ சைல்ட் அபவ் 7 and under 12 years ஆஃப் இம்மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆப்பிள் பை ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்கோம். ஆப்பிள் பை ரூல் நம்ம இந்த ஐபிசியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இங்கிலீஷ் கேஸ்ல ஒரு குழந்தை 7 வயசுக்கு மேல 12 வயசுக்கு கீழே வருது, அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு குழந்தை கிட்ட நம்ம ஆப்பிளை கொடுத்து இல்ல காசை கொடுத்தா எந்த எடுத்துக்கும், ஆப்பிள் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் மெச்சூரிட்டி ஆகல அப்படின்னு அப்படி ஒரு டெஸ்ட் இருந்திருக்கு. அது வந்து எது கீழே வரும், 83க்கு கீழே வரும். இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிரிமிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது வெதர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் புட் ஃபோர்த் டு யூ. அது வந்து எதுக்காக கேட்கணும்னா இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. லா ஆஃப் எவிடன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, the person giving evidence should be understand the rationale behind the question. அதாவது எதற்காக இந்த கேள்விகள் கேட்கப்படுது, அதற்கு அதனோடு தொடர்புடைய பதிலை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஊமே டெஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 118 கீழே வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அ சைல்டு கேன் டெஸ்டிஃபை. சைல்டு வந்து விட்னஸா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சைல்டு வந்து கான்ட்ராக்ட்ல ஈடுபட முடியாதுங்கிறது வேற, கான்ட்ராக்ட் கீழே. ஆனா ஈவன் சைல்டு கேன் கிவ் விட்னஸ், பட் என்னது, they should understand the rationality put forth in that particular question. அதற்கு தொடர்புடைய பதிலை சொல்லக்கூடிய தன்மையும் அதை பற்ற ஒரு புரிதலும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சாட்சியம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், செக்ஷன் 82 and 83 பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 84 தான் வந்து பாத்தீங்கன்னா மெக்னாட்டன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். 84 ஆக்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். மெக்னாட்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒருவர் வந்து அன்சவுண்ட் மைண்டா இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கிற நபர் ஒரு செயலை செய்தால் அதுக்கு அவரை நம்ம பொறுப்பேற்க முடியாது. பட் இந்த burden is always on the person who want the court to believe that his act is coming under general exception. இதெல்லாம் நம்ம பின்னாடி எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கும்போது செக்ஷன் 101ல burden of proof ஆரம்பிக்கும். அதுல ஆரம்பிச்சு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அதுல நம்ம பார்ப்போம் 103 104 இதுலலாம் நம்ம அதை பத்தி படிப்போம். சரியா? நெக்ஸ்ட் 84 என்ன சொல்லுது, ஆக்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இப்போ அந்த அன்சவுண்ட் மைண்டுங்கிறது ஜெனியூனா இருக்கணும், அது வந்து நிரூபிக்கணும் அவர் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம. ஸோ அப்போ அவருக்கு அதோட நேச்சரோ இல்லை அவருடைய அவுட்கமோ தெரியாம இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம we can label that person is a person of unsound mind. Section 84. Then section 85. Section 84 and 85 பாத்தீங்கன்னா கண்டினியூட்டின்னு சொல்லலாம். 84 வந்து அன்சவுண்ட் மைண்ட், அதாவது இன்சேன் அப்படின்னு சொல்றோம். 85 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் அ பர்சன் இன்கேப்பபிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பை ரீசன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் காஸ்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில் அப்படின்னு சொல்றாங்க. இன்டாக்சிகேஷன் காஸ்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். அப்போ இன்சானிட்டியோட கண்டினியூட்டி, ஒருத்தனுக்கு அவன் உள்ள ஏதோ எடுத்துக்கிட்டான், சம்திங் பை விச் ஹி ஹஸ் பீன் இன்டாக்சிகேட்டட், ஹி குட் நாட் டிஃபரன்ஷியேட் ரைட் அண்ட் ராங் அப்படின்னா அத்தகைய நபரை ஒரு இதுல நம்ம லயபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சச் இன்டாக்சிகேஷன் should have been
டன் அகெயின்ஸ்ட் இஸ் வில். நானா ஃபுல்லா குடிச்சிட்டு நானா எல்லா நியூசன்ஸும் பண்ணுவேன், எல்லா அலப்பறையும் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுங்கன்னு சொன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே வராது. சரியா? அதுதான் செக்ஷன் 85. தென் 86. 86 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, offense requiring a particular intent or knowledge committed by one who is intoxicated. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்டாக்சிகேஷன் அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாரு. 80 இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், 86 பார்த்துட்டு இருக்கோம். அஃபென்ஸ் ரெக்வயரிங் அ பர்டிகுலர் இன்டென்ட் ஆர் நாலேஜ் கமிட்டட் பை ஒன் ஹூ இஸ் இன்டாக்சிகேட்டட். இப்போ இது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃபை ஷிஃப்ட் பண்ணும். எப்படின்னா ஒருத்தர் தான் குடிச்சிருந்தாரு இந்த சம்பவம் நடந்த போது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் குடிச்சிருந்தாலும் அவனுக்கு அது சரி தவறு என்பதை பிரித்து உணரக்கூடிய தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறிவிட்டால் அந்த பெனிஃபிட் அவனுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம செக்ஷன் 86 படிக்கிறோம். கவனிங்க. அஃபென்ஸ் ரெக்வயரிங் அ பர்டிகுலர் இன்டென்ட் ஆர் நாலேஜ் கமிட்டட் பை ஒன் ஹூ இஸ் இன்டாக்சிகேட்டட். அப்போ அந்த போதை வஸ்து உள்ள போயிருக்கிற நபர் ஒரு செயலை செய்யறாரு. இன் கேசஸ் வேர் அன் ஆக்ட் டன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் unless done with a particular knowledge or intent, a person who does the act in a state of intoxication shall be liable to dealt with as if he had the same knowledge as he would have had if he had not been intoxicated, unless the thing which intoxicated by him was administered to him without his knowledge or against the will. ஸோ இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு 86 கீழே, சாரி 85க்கு கீழே. என்னது, நான் இது செஞ்சதே எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து இந்த செயல் செய்யும்போது என்னுடைய இது வந்து நான் தண்ணியில இருந்தேன், தெரியாம எனக்கு வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சதோட விளைவா இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய செயலை வச்சு நம்ம ஒரு முடிவு கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம படிச்சிருப்போம் ஐபிசியில் ஒரு கேஸ் படித்தோம். என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாரு. அவர் வந்து எக்ஸ் ஆர்மி மேன். அவர் வந்து அங்க போகும் பொழுது ஒரு சேரை ஒருத்தன் கொடுக்கல உட்கார்றதுக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, துப்பாக்கி இடத்துல சுட்டு அவனை வந்து சுட்டுறாரு. அப்ப கோர்ட் என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, தட் பர்சன் எக்ஸ்பெக்ட்ஸ் என்னது, அவர் வந்து உனக்கு சரியா அங்கீகாரம் கொடுக்கணும், என்ன மரியாதை பண்ணணும், எனக்கு உரிய இடம் கொடுக்கணும், எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், எனக்கு கௌரவமா நடத்தணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாரு. உண்மையிலேயே ஒருவன் குடித்து அவனுடைய செயல் அதன் தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு குடிகாரன் எந்த நேரத்திலையும் ஒரு அங்கீகாரத்தை, எனக்கு உரிய மரியாதை வேணுங்கிறத அவன் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஐபிசில அந்த கேஸை படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கான விஷயம். சரியா? செக்ஷன் 87 செக்ஷன் 86 offenses requiring a particular intent or knowledge committed by one who is intoxicated, then he should prove that he lacks that intent or knowledge. Otherwise it is presumed that even though he is intoxicated, he is well capable of knowing what he is done அப்படிங்கறதா செக்ஷன் 86. சரியா? 85 and 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. 84 இன்சேன் மைண்ட், 85 இன்டாக்சிகேஷன் அகைன்ஸ்ட் த வில், செக்ஷன் 87 வந்து செக்ஷன் 86 வந்து ஒரு கண்டினியூஷன். சரியா? அடுத்து இப்ப பார்க்க போறது 87. 87 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட் நாட் இன்டெண்டட் and not known to be likely to cause death or grievous hurt done by consent. Act not intended and not known to be likely to cause death or grievous hurt done by consent. அப்ப 87 வந்து consent அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 87 வந்து accidentally done by consent. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த ஃபென்சிங்னு சொல்றோம்ல, கத்தி சண்டை, 2 வாலண்டரி பர்சன்ஸ், ஒரு மேஜர் 18 வயசு ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் சம்மதிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஃபென்சிங் போட்டி நடத்துறாங்க, வால் சண்டை ஈடுபடுறாங்க. அதுல ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் பாதிக்கப்படுகிறார். அப்ப அந்த இன்னொரு நபர் என்ன பண்ண முடியாது, ஒரு லயபிலிட்டியை கோர முடியாது. ஏன்னா செக்ஷன் 87 என்ன சொல்லுதுன்னா, கன்சென்ட், the person has given consent for participating in that event, இல்லையா? Then 88, section 88, act not intended to cause death. First வந்து என்னது, act not known to likely cause death, section 87. இப்போ நம்ம பார்க்கறது வந்து act not intended to cause death done by consent in good faith for person's benefit, section 88. செக்ஷன் 88 வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷன், ஒரு சர்ஜன் இருக்காரு,
அவர் வந்து என்ன பண்றாரு, செக்ஷன் 88 கீழ ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணணும். அந்த ஆபரேஷனுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். பட் ஆனா அவருடைய லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபங்ஷனிங் வந்து 15% தான் இருக்கு. அவ்வளவு அடைப்பு. 85% அடைப்பு இருக்கு. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணா கூட சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்ப செக்ஷன் 88 என்ன சொல்லுதுன்னா, ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத். ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் டு சேவ் தட் பெர்சன். ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துராதா? நம்ம காப்பாத்திட மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்றாரு. அப்போ அந்த ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் காஸ் டெத் பட் இட் இஸ் ஃபார் த பர்சன்ஸ் பெனிஃபிட் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்டட் அஸ் செக்ஷன் 88. சரியா? 87 is with regard to consent, 88 is with regard to person's benefit. 89 act done in good faith for the benefit of child or insane person by or by consent of guardian. இதே 88 உடைய கண்டினியூஷன் தான் 89. ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அப்ப அதோட கார்டியன் ஒரு கையெழுத்து போட்டு தராரு. அதற்காக அந்த கார்டியனை லயபிள்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? சோ இதுதான் வந்து செக்ஷன் 89. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 89. செக்ஷன் 89க்கு மட்டும் மொத்தம் 4 ப்ரொவிசோ இருக்கும். எதெல்லாம் வந்து அதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, that this exception shall not extend to the intentional causing of death or the attempting to cause death. அப்போ டிஸ்கைஸ்ல இப்ப அந்த குழந்தையோட உயில் எழுதப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு பிறகு இந்த இது வரும். அதனால அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஆபரேஷனை நடத்துறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னா அது வந்து தப்பு. That the exception shall not extend to the intentional causing of death or to the attempting to cause death. First proviso. Second proviso என்ன சொல்றாங்கன்னா, that this exception shall not extend to the doing of anything which the person doing it knows likely to be cause death for any purpose other than the preventing of death or grievous death or the curing of any grievous disease or infirmity. அதாவது அதை செய்யும் அந்த செயலை செய்யும் நபருக்கு தெரியுது. இது வந்து நான் நல்லதுக்காக பண்ணல அப்படின்னா அதுவும் எக்ஸெப்ஷன்ல வராது. மூணாவது thirdly, that this exception shall not extend to the voluntarily causing of grievous hurt or to the attempt to cause grievous hurt unless cause of grievous disease or infirmity. So, proviso number 2 proviso number 3 ஒண்ணுதான். proviso number 2 வந்து டெத் காஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. கிரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி தேர்ட் எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. ஃபோர்த் எக்ஸெப்ஷன் சொல்றாங்க என்னன்னா, that this exception shall not extend to the abatement of any offense to the committing of which offense it would not extend. ஸோ மேல சொன்ன செயல்களை மட்டுமே இல்லாம அந்த செயல்களை தூண்டி விடுபவர்களுக்கும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 89. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 90 consent known to be given under fear or misconception, consent of insane person, consent of child. அப்ப கன்சென்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக்ஷன் பார்த்தோம்? செக்ஷன் 87 பார்த்தோம். அப்ப கன்சென்ட்ங்கிறது செக்ஷன் 87. செக்ஷன் 88 வந்து பர்சன்ஸ் பெனிஃபிட்டுக்காக கொடுக்கறது. இப்ப டாக்டர் செய்யறதெல்லாம் 88 கீழே வரும். 87க்கு தான் நான் அந்த ஃபென்சிங் சொன்னேன். அப்ப அந்த 87லயும் ஒரு கன்சென்ட் வருது. இப்ப பார்க்கக்கூடிய 90லயும் ஒரு கன்சென்ட் வருது. Consent known to be given under fear or conception. A consent is not such a consent as it intended by any section of this code if the consent is given by a person under fear or injury or under misconception of fact, and if the person doing act knows reason to believe that the consent was given in consequence of such fear or misconception அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கன்சென்ட் வந்து பயத்தினாலேயோ இல்ல ஒரு அச்சுறுத்தலின் காரணமாகவோ இல்ல தவறுதலான ஒரு காரணத்தினாலேயோ அதுக்கடுத்து இன்சேன் பர்சனாலேயோ கன்சென்ட்டையோ இல்ல ஒரு சைல்டோட கன்சென்ட்டையும் கன்சென்ட்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 90. சரியா? தென் செக்ஷன் 91 முடிஞ்சா எனக்கு செக்ஷன் 95 வரைக்கும் பார்த்துடலாம். ஏன்னா 96 to 106 வந்து ஒரே கேட்டகரியில வரும். என்ன வரும்னா ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது நம்ம இன்னைக்கு பார்க்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன லாஸ்டா பார்த்தோம்? செக்ஷன் 90 பார்த்தோம். இப்ப பாருங்க ஒன்னோட ஒண்ணு எப்படி பொருந்தி இருக்கு, ஒன்னோட ஒண்ணு எப்படி தொடர்பு இருக்குங்கிறத நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 76ல ஆரம்பிச்சது. 76 வந்து என்ன பார்த்தோம்? 76 என்ன செக்ஷனும் பொருந்தோம்னு சொன்னேன். 76 79 பொருந்தும்னு சொன்னேன். ஏன்னா 76 வந்து பவுண்ட் பை லா, 79 வந்து ஜஸ்டிஃபைடு பை லா அப்படின்னு சொன்னேன். தென் வந்து 77 and 78 ஆக்ட் டன் பை a judge, ஆக்ட் டன் இன் பர்சுவன்ட் ஆஃப் ஜட்மெண்ட் வந்து 78ன்னு சொன்னேன். ஸோ அப்ப அது முடிஞ்சுதா? அடுத்த செக்ஷன் 80 வந்தோம்.
80 and 81 வந்து கொஞ்சம் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னேன். அப்ப 80யும் 81 எந்த வகையில ரிலேட்டட்? 80 வந்து ஆக்சிடென்ட்னு சொன்னேன். ஒரு ஹேமர் பறந்து போயிருது. ஆக்சிடென்ட் இன் டூயிங் a lawful act. 81 என்ன சொன்னேன்? ஆக்ட் டன் வித்தவுட் கிரிமினல் இன்டென்ட் டு பிரிவென்ட் another harm. ஒரு விபத்து ஏற்பட்ட இடத்தில் அந்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக செய்யறது. அது வந்து வித்தவுட் இன்டென்ட் செய்யறதுனால அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் வருது. 80 இஸ் த ஆக்சிடென்ட் ஆஃப் டூயிங் லாஃபுல் ஆக்ட். 81 அப்புறம் 82 தான் அந்த டோலி இன்டாபெக்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து 83 வந்து லெஸ் தென் 12 இயர்ஸ் ஆஃப் இது 7 to 12 இயர்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து 84 85லாம் வந்து பாத்தீங்கன்னா 84 மெக்னாட்டன்ஸ் ரூல், அதாவது அன்சவுண்ட் மைண்ட். 85 வந்து இன்டாக்சிகேஷன் அகைன்ஸ்ட் த வில், ஒருத்தர் வந்து போதையின் காரணமாக ஒரு இதை செஞ்சா அது 85 பார்த்தோம். அடுத்து 86 என்ன பார்த்தோம்? offenses requiring particular intent or knowledge committed by the person who is intoxicated. அதாவது ஒருத்தர் போதையிலேயே இருந்தாலும் கூட அவரது செயல் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அது இப்படிதான் அப்படிங்கிற ப்ரிசம்ஷனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத 86ல பார்த்தோம். அடுத்து 87 அண்ட் 88 அண்ட் 89 இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. 87 வந்து ஒரு பர்சனுடைய பெனிஃபிட்டுக்காக கொடுக்கக்கூடிய கன்சர்ன், ஆபரேஷன் பண்றதுக்கு பண்ற ஒரு விஷயம். அது வந்து 88ல வரும். 87 தான் நம்ம அந்த ஃபென்சிங் சொன்னோம். 88 வந்து பர்சன்ஸ் பெனிஃபிட் சொன்னோம். 89 வந்து அந்த சைல்டுடைய கார்டியனோ இல்ல அந்த சைல்டுடைய பேரண்ட்ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்சைன் பர்சன் அந்த மாதிரியானது. அப்புறமா வந்து செக்ஷன் 90 வந்து என்ன பார்த்தோம்? அந்த கன்சென்ட்டுடைய கண்டினியூஷன். 89 உடைய கண்டினியூஷன். கன்சென்ட் வந்து கொடுத்தா அது வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்தோம். ஆனா 90ல அந்த கன்சென்ட் should not be the consent by fear or misconception, the consent by insane person or consent by child. இது வந்துலாம் செக்ஷன் 90 கீழே பொருந்தாது அப்படிங்கறத பார்த்தோம். கன்சென்ட் should not be of these 3 categories. அதான் செக்ஷன் 90. செக்ஷன் 89ல சொன்னது அது ஒரு வகையான கன்சென்ட். சரியா? கிட்டத்தட்ட கன்சென்ட்ங்கிற கேட்டகரி பாத்தீங்கன்னா 87ல ஆரம்பிச்சு 90 வரைக்கும் வருது. 4 செக்ஷன்லயுமே கன்சென்ட்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு. அப்ப அந்த வார்த்தைகளை வச்சுதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்சிடென்ட்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? 80ல இருக்கும், 81ல ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நீங்க கரெக்டா கோரிலேட் பண்ணணும். சரியா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது செக்ஷன் 91, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் which are offenses independently of harm caused. அதாவது செய்த செயலின் காரணமாக தான் அந்த பாதிப்பு ஏற்படுதுங்கிறது இல்ல, செயல் ரிமோட்டா இருக்கு, பாதிப்பு வேற காரணமா இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ டிஃபென்ஸ். அதுதான் வந்து செக்ஷன் 91 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? செக்ஷன் 91. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்கேரேஜ் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்கேரேஜ்னா என்னது? கருக்கலைப்பு செய்வது குற்றம். அந்த கருக்கலைப்பை எதுக்கு செய்யலாம்? அந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்தா இருக்கு, இல்ல அந்த தாயோட உயிருக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு கன்சென்ட் கொடுத்து அந்த கன்சென்ட்டின் மூலியமா ஒரு விஷயத்த செஞ்சு அது வந்து அந்த குழந்தையோ இல்ல தாயோ காப்பாத்துறாங்கன்னா அது வேற. ஆனா கன்சென்ட் இஸ் கிவன் டெஃபினெட்லி டிஃபரெண்ட் செப்பரேட் பட் தட் ஆக்ட் டன் இஸ் செப்பரேட் அப்படின்னா அப்போ அது இதுக்கு பொருந்தாது. அதுதான் சொல்றாங்க. சரியா? இதுதான் செக்ஷன் 91, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் which are independently of harms caused. Then 92, act done in good faith for benefit of person without consent. அதாவது யாருடைய செயலுக்காக ஒரு விஷயத்த செஞ்சோமோ அவருடைய கன்சென்ட் இல்லாம செஞ்சிருந்தா கூட சில நேரங்களில் சில ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, டாக்டர் வந்து கேட்கிறாரு இவருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் பொழப்பாருன்ட்டு. அவர் எந்திரிச்சு கன்சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆபரேஷன் பண்ணா இன்னும் சிச்சுவேஷன் மோசமாயிரும். அதுதான் செக்ஷன் 92, ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அ பர்சன் வித்தவுட் கன்சென்ட். அப்ப அந்த பெனிஃபிட்ங்கிற வார்த்தை இங்க வருதா? செக்ஷன் 92ல வருது, செக்ஷன் 88ல வருது. இந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த பெனிஃபிட்ங்கிற வார்த்தை வருதுங்கிறத நாம் பார்த்துக்கணும். சரியா? 88, 92. இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், 88ல பார்த்த மாதிரி தான். எதுக்கெல்லாம் இந்த எக்ஸெப்ஷன் பொருந்தாதுங்கிறதுக்கு 4 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இது வந்து செக்ஷன் 92. வித்தவுட் கன்சென்ட் பண்ணியிருந்தாலும் சில விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு. தென் 93, கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த். செக்ஷன் 93, கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த்.
ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷனுங்கிறது என்னது? இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 10 நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்காக அதுல அவருக்கு ஷாக் ஏற்பட்டு அவர் இறந்துடுறாரு. இப்ப நம்ம போயிட்டு அவர் மேல சூ பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா செக்ஷன் 93 கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த். செக்ஷன் 93. செக்ஷன் 94 ஆக்ட் டு விச் a person is compelled by threats. செக்ஷன் 94. ஸோ இப்போ என்ன சொல்றது? இப்போ வந்து நம்ம சொல்லுவோம். நீ போயிட்டு இத கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கல அப்படின்னா, நான் உன்ன கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதோட சீரியஸ்னஸ் தெரியாம ஏதோ ஒரு பொருள கொண்டு போய் வைக்கிறோம். அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னேக் இருந்திருக்கு. அந்த ஸ்னேக் வந்து இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போயிருச்சு. அந்த ஸ்னேக் இருந்த பேக்க கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வைக்கலன்னா நான் உன்னையோ, உன்ன சார்ந்து இருக்கிறவங்களையும் இது பண்ருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த செயல் வந்து குற்றம் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது ஆ என்னது? செக்ஷன் 94க்கு கீழ வருது. ஆக்ட் விச் a person is compelled by threats. அதாவது சொல்லுவோம்ல, இப்போ ஒருத்தர கூப்பிட்டு ஆ நான் வந்து ஒரு கார்ல வந்து டிரைவரா இருக்கேன். அந்த டிரைவரோட கார நிப்பாட்டி என்ன பண்றாங்க? ஆ மரியாதையா அந்த காரோட பின்னாடி இருக்கிற டிக்கிய தர அப்படின்னு சொல்றாங்க. நீ டிக்கிய திறக்கலன்னா, என் கண்ல இருக்க துப்பாக்கி எடுத்து உன் தலையில சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இத பண்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? அவனோட ஸ்பேனரையோ இல்ல எதையோ வச்சு அந்த டிக்கிய உடைக்கிறான். டிக்கிய உடைக்கிறது அஃபென்ஸ் தான். அத வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உடைக்கிறது அஃபென்ஸ் தான். பட் வேற வழி இல்ல. த்ரெட்னால நான் அத பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு இதா சொல்லப்படுது. செக்ஷன் ஆ 94ல. தென் செக்ஷன் 95. செக்ஷன் ஆக்ட் காசிங் ஸ்லைட் ஹார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ட்ரிவியல் ஆக்ட்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ பஸ்ல பிரேக் போடுறாங்க. நம்ம திடீர்னு முன்னாடி இருக்கிற மேல போய் இடிச்சிடுறோம். அன்பார்ச்சுனேட்லா அது ஒரு லேடியா இருக்கு. நமக்கு அது வேணும்னே இடிக்கல. வேற வழி இல்லாம இடிச்சிட்டோம். அப்ப அது வந்து ஒரு ஸ்லைட்டர் ஹார்ம் தான். நான் அது மேல இடிக்காம போயிருந்தேன்னா, ஒருவேளை கீழ விழுந்திருக்கலாம். இல்ல இத விட பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் வந்து செக்ஷன் 95. நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் பை ரீசன் தட் இட் காசஸ் ஆர் தட் இட் இஸ் இன்டெண்டட் டு காஸ் or that is known to be likely to cause any harm if that harm is so slight that no person of ordinary sense and temper would complain of such harm. பஸ்ல சரி கூட்டம். நான் தெரியாதனமா ஒருத்தன் காலை மிதிச்சிட்டேன். சரியா? ஆனா அவரோட கெட்ட நேரம் அவர் செருப்பு போடல. நான் செருப்பு போட்டிருக்கேன். அதனால அவருக்கு வலி அதிகமா ஏற்பட்டுருச்சு. அதனால இது பெரிய அஃபென்ஸா அப்படின்னு பார்த்தா, இத நம்ம அஃபென்ஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 95. அதுக்கு என்ன அட்ராக்ட் ஆகணும்? ஆர்டினரி சென்ஸ் அண்ட் டெம்பர் who complain of such harm. No person of ordinary sense and temper who complain of such harm அப்படின்னு சொன்னா அது வந்து சொல்லலாம். சரியா? இப்போ ஒரு குழந்தைய பக்கத்துல ஒருத்தவங்க வச்சுட்டே இருக்காங்க. அந்த குழந்தை வந்து விளையாட்டுத்தனமா என்ன பண்ணுது? குடிக்கும்போது தண்ணிய வந்து நம்ம குடுக்குறோம். அந்த தண்ணிய கொப்பளிச்சிருது. அது நம்ம மேல பட்டுருது. இத வந்து நம்ம போய் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டா பண்ணுவோமா? ஆனா அதே ஒரு பெரிய மனுஷன் பண்றான் வேணும்னே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணுவோம். அப்ப இதுக்கான இது என்னன்னா நோ பர்சன் ஆஃப் ஆர்டினரி சென்ஸ் அண்ட் டெம்பர் இதுதான் அட்ராக்ட் ஆகணும். செக்ஷன் 94 இது பண்றது. இஃப் நோ பர்சன் ஆஃப் ஆர்டினரி சென்ஸ் அண்ட் டெம்பர் குட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அது பொருந்தாது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். சரியா? செக்ஷன் 95 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். செக்ஷன் 96ல இருந்து அடுத்து வரக்கூடிய செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன்.